வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட குட்டி அப்டேட் வந்து பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம். சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் இன்னொரு ராமனு கிளிக் பேர் பண்ணி டேக் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பத்தி பேசலாம். சோ பிட்காயின் ஆவரேஜ் அரௌண்ட் $63,324 கிட்ட இருக்கு. சோ பிட்காயின் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லலாம், இல்ல கரெக்ஷன் சொல்லலாம். ஸோ எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இப்போ 4 ஹவர்ல பார்க்கும்போது நம்ம ரொம்ப வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த 200 EMA, அதாவது பர்பிள் லைன், அப்புறமா விச் இஸ் சப்போர்ட் ஜோன் சொல்லலாம், அரௌண்ட் 60,000 to 61,000 கிட்ட வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த 200 EMA கூட பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கல 4 ஹவர்ல முக்கியமா. அப்புறமா ஒரு ஹேமர் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு 4 ஹவர்ல. ஸோ இந்த 200 EMA பார்த்தீங்கன்னா இதுக்காக இம்பார்ட்டன்ட் ப்ரோ அப்படின்னு முதல் நிறைய டைம் ஃப்ரேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 200 EMA 200 MA பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் 200 EMA பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து நிறைய வீடியோஸ்ல ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அது வந்து மேலே இருக்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும், கீழே இருக்க பார்த்தீங்கன்னா கேண்டல்ஸ்க்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 42,000ல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது இருக்குன்னு சொல்லலாம் இன்னும் வரைக்கும். ஸோ 42,000 பிட்காயின் வந்து எப்போ இருந்ததோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அதை வந்து சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணி அது வந்து கேப் வந்து பெருசாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேப் வந்து ரொம்ப குட்டியாகி அதை தட்டிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிட்காயின் வந்து மேலே வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ விச் மைட் ஆக்ட் ஆஸ் அ குட் சப்போர்ட். திரும்பி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 70 தோடுறதுக்கான காரணம் இந்த வந்து 200 EMA இருக்கலாம். இல்லை இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிச்சுன்னா 70,000 மேலே வந்து திரும்பி பிட்காயின் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போதைக்கு 4 ஹவர்ல பார்க்கும்போது அந்த 20 EMA, அதாவது கிரே லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து சப்போர்ட்டாக கொடுத்தது. இப்போ அதை பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இன்னொரு பேட்டர்ன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பிட்காயின் வந்து ஒரு ரைசிங் சேனல், ஒரு ரைசிங் வச்சுட்டு மூவ் ஆகிட்டு இருந்தது. அப்போ ட்ரெண்ட் அதாவது ஹையர் லோ வந்து கிரியேட் ஆகி ஹையர் ஹை கிரியேட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு ஃபாலிங் சேனல் விச் இஸ் டிசெண்டிங் சேனல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோவர் லோ கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கு அப்படி பிட்காயின் வந்து திரும்பி ஒரு டபுள் பாட்டமாக கிரியேட் ஆகி மேலே வந்து தூக்கலாமா அப்படின்னு தோணுது. ஸோ திரும்பி பிட்காயின் பார்த்தீங்கன்னா 200 EMA 200 MA வந்து டெஸ்ட் பண்ண வரலாம் அப்படின்னு இந்த 20 EMA பார்த்தீங்கன்னா ரிஜெக்டோ இல்லை ஃபாலிங் சேனல்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டலா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு விச் இஸ் பிலோ த 20 EMA பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சப்போர்ட்டா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது பிட்காயின்ல. டெய்லியில பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம் சர்ரன் February 2nd பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட்டா எப்படி வந்து 200 EMA வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியில 20 EMA பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலா ஓடிச்சு, கேண்டலும் க்ளோஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கேண்டல் க்ளோஸ் ஆகல, வெறும் விக் அடிச்சு மேலே வந்து போயிடுச்சு, தூக்கிட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு விச் இஸ் வெரி பேரிஷ் சினாரியோ சொன்னா. பட் பேரிஷ் சினாரியோ இருந்தாலும் கூட இப்போ ஃபேக் அவுட்டா இருக்கலாமே ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபேக் அவுட்ஸ் நடந்திருக்கு. ப்ரீவியஸா நம்ம பார்க்கும்போது டெய்லியில பார்த்தீங்கன்னா பிலோ த 20 EMA பார்த்தீங்கன்னா போன உடனே கொஞ்சம் வந்து நாள் வந்து அது கீழே வந்து இருந்திருக்கு, அப்புறமா ஃபேக் அவுட்டா மாறி மேலே வந்து போயிடுச்சு. அவ்வளோ பெரிய டம்ப் எல்லாம் ஆகல. ஸோ இந்த வாட்டி கூட பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஆகலாம், யாருக்கு தெரியும் இல்லைங்களா? பட் இப்போதைக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த 20 EMA பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீடெஸ்ட் வந்து ஆகிட்டு இருக்கு. அந்த கிரே லைன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து ஆகிட்டு இருக்கு. அது கன்ஃபார்ம் ஆகுதா இல்லை ஃபேக் அவுட்டா மாறி மேலே வந்து போகுதா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில பார்க்கும்போது RSI நான் வந்து நிறையா இன்னைக்கெல்லாம் சொல்ல மாட்டேன்னு கேட்டிங்கன்னா RSI மதிக்கிறது இல்லை. பட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா RSI நம்ம பார்த்தே பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஐபிட் ஷேர்ஸ் வந்து நார்மல் ஹவர்ஸில் பார்க்கலாம், அது வந்து RSIலாம் மதிக்காது. பட் டெய்லியில் பார்க்கும்போது ஐபிட் பார்த்தீங்கன்னா நைட் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ RSI வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதான் RSI பார்க்கும்போது டெய்லியில் ஒரு ஹிடனான புல்லிஷ் டைவர்ஜன்ஸாக தெரிய வருது. நீங்கள் பார்க்கலாம் கேண்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோஸ், பட் RSI பார்த்தீங்கன்னா விச் இஸ் அ லோவர் லோ. ஸோ ஒன்றுக்கு நான் ஒன்று கீழே இருக்குது விச் இஸ் அ ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ். ஸோ விச் அது பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணலாம் ஒரு அப்வர்ட் மூவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அரௌண்ட் $60,000 to $61,000 வருது. அந்த ட்ரெண்ட் லைன் வரையும் போது அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹையர் லோஸ் கிரியேட் பண்ணி பிட்காயின் வந்து போகிருக்கு. ஸோ இந்த 30 மேலே வந்து போகுமா இல்லை அது பிரேக் டவுன் பண்ணுமா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $3,100 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எத்தீரியம் வந்து இருக்கு. ஸோ அது வந்து ஹோல்டு பண்ணுதா இல்லை பிரேக் டவுன் பண்ணுதா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். அப்புறமா டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் பம்ப் ஆச்சு, அப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பி டம்ப் ஆயிடுச்சு. ஸோ விச் இஸ் அந்த சேனல் நான் போட்டுருங்க இல்லையா? ஸோ 4 ஹவரில் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி டாமினன்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டு இருக்கு, லோ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருக்கு.
ஸோ ஆல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது படி வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் எப்படி இருந்தாலுமே சில ஆல் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பம்ப் வந்து டெய்லி வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பம்ப்ல சின்ன சின்ன ப்ராஃபிட் கூட நீங்க வந்து பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் கூட சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ நீங்க வேணும்னா இல்லை விரும்புனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. அப்புறமா நம்ம சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு. ஸோ சார்ட்ஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இமீடியட் ஆல் காயின்ஸோட அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த ஃபேமிலியை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சில ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நம்ம ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த ஃபண்டிங் ரேட்ஸ்க்கோ இப்போ பார்க்குற ஃபண்டிங் ரேட்ஸ்க்கோ ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஸோ 800, 100, அப்புறமா 1.1, அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.800, 900 இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 100, அதாவது ரேஷியோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிடுச்சு ஷார்ட்ஸ் அண்ட் லாங்ஸ். ஸோ தேர் இஸ் ஃபியர் த மார்க்கெட். ஸோ நியூட்ரல் ஆகிட்டு இருக்கு ஃபண்டிங் ரேட்ஸ்னு சொன்னால். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஹீட் மேப் பார்க்கும்போது திரும்பி அதை சொன்னேன் இல்லையா? ஸோ ப்ரீவியஸாக திரும்பி பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் கிரியேட் ஆகி பிட்காயின் மேலே போகலாம்ட்டு. ஸோ அது எதுக்காக சொன்னேன்னா, ஒன்று அந்த ஒரு சினாரி வந்து ப்ளே அவுட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கு, அரௌண்ட் 62,000 கிட்ட நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரைட் எல்லோ லைன்ஸ் இருக்கு. ஸோ அதை டேப் பண்ணிட்டு மேலே வந்து போகலாம். ஸோ மேலே போய் எங்க வரைக்கும் போகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அதை நெக்ஸ்ட் சார்ட்ல பார்க்கலாம். ஸோ அது அரௌண்ட் 69,000 to 70,000 கிட்ட பார்த்தீங்கன்னா ஹையர் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து டேப் பண்ண போகலாம். பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன டிஏ பேசினாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் வந்து வாலடைலாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா எஃப்எம்சியோட மீட்டிங் வந்து முடிஞ்சு அதோட ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 11:30 மணிக்கு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட டெலிகிராம் ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கங்க. இம்மீடியட்டான அப்டேட் பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து போடுவேன். ஸோ என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிருக்காங்களா, ஏற்றலையா, நியூட்ரலா, அது வந்து போடுவேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பீப்பிள் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கிறதே ஏற்ற மாட்டாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க தான். ஸோ ஃபெட் எப்பவுமே அதான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எது வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்களோ அதுதான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நியூட்ரலாக வந்து மார்க்கெட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாஸ் பண்ணலாம். அதுக்கு மார்க்கெட் மோஸ்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகாது. மோஸ்ட்டாக நியூட்ரல் இல்லை கொஞ்சம் மேலே வந்து தூக்கலாம். ஓகேங்களா? பட் தேர் மைட் பி வாலட்டிலிட்டி. ஸோ அந்த வாலட்டிலிட்டியில் தப்பிக்கணும் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து எடுக்காதீங்க. ஃபியூச்சர்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ பண்ணா கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம தான் சரி மேக்டெக் தமிழ் டெலிகிராம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நாங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.